நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திரு என்கிற கட்டளையோடு இறைவனுடைய வார்த்தை எசையா நூலிலிருந்து நமக்கு அருளப்படுகிறது. ஆண்டவர் கட்டளைகளை கடைபிடிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார் என்பதை நாம் பல்வேறு நிலைகளில் அறிந்திருக்கிறோம். கட்டளைகளை கடைபிடிப்பதே நம்முடைய ஆன்ம வாழ்வினுடைய தொடக்க நிலை என்பதை நாம் மறந்து விடாதபடி ஆண்டவருக்குள் கட்டளைகளை கடைபிடித்து நம்முடைய அன்பில் இணைந்திருக்க அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டு